விசேட தேவையுடையவர்களுக்கான வேலை வாய்ப்புகள், அவர்களின் உரிமைகள், வேலை வாய்ப்பு சார்ந்து அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் மற்றும் அவர்களுக்கான வேலை வாய்ப்புக்கான தடைகள் போன்றவற்றை பற்றி பேசுவதென்பது இன்னுமே நமது சமூகத்தில் குறைவாகத்தான் இருக்கிறது. அந்த வகையில் மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக மன்னார் விக்டோரிஸ் ப்ராடக்ட் எனும் சிறு நிறுவனம் விசேட தேவையுடையவர்களையும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களையும் ஒன்றிணைத்து பல வகையான உணவுசார் உற்பத்திகளை மேற்கொண்டு விற்பனை செய்து வருகின்றனர். இந்த உற்பத்தி நிலையமானது மாற்றுத்திறனாளிகளுக்கு அமைக்கப்பட்டது. மன்னார் நலன்புரி சங்கம் ஐக்கிய ராஜ்யத்தின் நிதியீட்டலில் இந்த உற்பத்தி நிலையம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ப்ராடக்டில் முக்கியமாக கருவாடு சம்பந்தமான உற்பத்திகளையும் அத்தோட மிளகாத்தூள், மாவு ஐட்டங்களான ஒடியல் மா, அரிசி மா, மற்ற இந்த போசாக்கு மாவுன்னு சொல்லி இவ்வாறான செயல்பாடுகளை இந்த உற்பத்தி நிலையத்தில் நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு வேலையையும் செய்ய முடியாத தீவிர குறைபாடுடையவர்கள் சார்பாக அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு வேலை வாய்ப்பினை வழங்குவதை இந்த நிறுவனத்தினர் கடைபிடித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இதில் நோக்கம் மாற்றுத்திறனாளிகள் தங்களோட சொந்த காலில் நின்று அவங்களோட ஒரு வருமானத்தை ஏற்றதுக்காகவே அமைக்கப்பட்ட ஒரு நிலையம்தான் இது. இங்கே மாற்றுத்திறனாளிகளை மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களை வச்சு தான் இந்த உற்பத்தியை நாங்கள் செஞ்சுட்டு வரோம். அதில் மாற்றுத்திறனாளிகளும் இதுக்குள்ளே பயன்படுறாங்க. அவங்களோட குடும்பத்தாரும் இதில் பயன்படக்கூடிய மாதிரி இருக்கிறது. வளங்கள் குறைவாக இருக்கின்ற போதிலும் இவர்கள் தங்களது உற்பத்திகளை நுகர்வோர்களுக்கு முடிந்த வரையில் தரமாக வழங்குவதற்கு முயற்சித்து வருவதுடன் எதிர்காலத்தில் தங்களது உற்பத்திகளை ஏற்றுமதி செய்யும் நோக்குடன் அதற்கான செயற்பாடுகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது வெளிநாட்டு நிதியுதவிகள் மூலம் ஊழியர்களுக்கான சம்பளம் வழங்கப்பட்டு வருகின்ற போதிலும் 3 மாத கால அவகாசத்தில் தங்களுடைய வணிகத்தை மேம்படுத்தி அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானத்திலேயே மேற்படி நிறுவனம் நடாத்தி செல்லப்பட உள்ளதாகவும் புனித வெற்றி நாயகி மாற்றுத்திறனாளிகள் சங்க தலைவரும் மன்னார் விக்டோரிஸ் ப்ராடக்ட் நிறுவனருமான மதிவலன் குறிப்பிடுகின்றார். எங்களுடைய நோக்கம் தரமான பொருளை எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு சேர்க்கிறது தான் நோக்கமாக இருக்குது. அதுவும் சிறப்பான முறையில் அதை தயார் செய்து மக்களிடத்தில் கொண்டே சேர்க்கணும். அதுக்கு அடுத்த கட்டமாக இந்த ஒரு 10 பேருக்கு நாங்கள் இதில் வேலை கொடுத்துருக்கோம். அடுத்த கட்டமாக இன்னொரு 10-20 பேருக்கு வேலை கொடுக்குற திட்டத்தை தான் நாங்கள் சிந்திச்சு கொண்டிருக்கிறோம். எங்களுடைய உற்பத்திகள் மிக வேகமாக விற்கும் பொழுது இன்னும் ஒரு 10 பேருக்கு இதில் வேலை வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கு இலகுவாக இருக்கும் என்று நாங்கள் இந்த இடத்துல முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறோம், இந்த உற்பத்தியை பெருக்குவதற்காக. மாற்றுத்திறனாளிகளுக்கு சமுதாயத்தில் உள்ள அனைவருமே நம்முடைய சக்திக்கேற்றவாறு உதவி செய்வதை நம்முடைய லட்சியமாக கொள்ள வேண்டும். இந்த உணர்வினை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்கு இது போன்ற தொழில் வழங்குனர்கள், உற்பத்தியாளர்கள் விசேட தேவையுடையவர்களுக்கான வேலை வாய்ப்பு பற்றி பொதுவெளியில் கண்டிப்பாக சிந்திக்க வேண்டும்.